திருச்சிற்றம்பலம். சிவகடாட்சியம் பரிபூரணம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இவ்வுலகம் வாழ்க, உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க, இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க. அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வாசல் தங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், தானம் தர்மம். அது என்ன தானம் தர்மம்? தானம் வேற, தர்மம் வேற. இப்போ நீங்கள் செய்கிற அத்தனையுமே தானமா தர்மமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேர் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய அடுத்த அடி வைக்கிறதே மொத்தம் 3ஆக பிரிச்சுக்கிங்க. உதவி முதல், நம்மளுடைய பேசிக்காக ஆரம்பிக்கிறதே உதவியில் தான் ஆரம்பிக்கணும். 2வது தானம், 3வது தர்மம். இந்த உதவிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வச்சிங்களேன், உங்களை தேடி, உங்களை வீட்டுக்கு தேடி, உங்களையும் ஒரு மனுஷனாக மதித்து உங்கள் சொந்தக்காரங்க வருவாங்க. உறவினர்களோ நண்பர்களோ, உறவினர்கள் யாராக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், பெரியப்பா இருக்கலாம், சித்தப்பா, யாராவது மாமனோ மச்சானோ யாராக இருக்கலாம். உங்களை நாடி உதவின்னு சொல்லி வராங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் ஒரு 10 ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னு வச்சிங்களேன். உங்கள் வீட்டில் காசு இருக்கும், உங்கள் கையில் காசு இருக்கும். என்கிட்ட இப்போ எதுவும் இல்லை, ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறேங்க வச்சிங்களேன். உங்கள் வீட்டில் இருக்கிற குலதெய்வம் முழிச்சு பார்க்கும். எப்படி? உங்கள் வீட்டில் இருக்கிற குலதெய்வம் முழிச்சு பார்க்கும். காசை வச்சுக்கிட்டே இல்லைங்கிறான் அப்படின்ட்டு. எப்படி? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெருமைக்கு ஊரில் போயிட்டு தானம் பண்ணுவீங்க. வீட்டுக்கு வந்த உறவினர்களோ நண்பர்களுக்கோ 10 ரூபாய் எடுத்து கொடுக்காத கை வெளியே போய் பெருமைக்கு 1000 ரூபா கொடுத்து சாப்பாடு போடும். எது? மற்றவங்க மெச்சிக்கிறதுக்கு. பார்த்தியா, பெரிய ஆள் தானம் பண்ணுறாரு அப்படின்ட்டு, அத்தனை பேர் தானம் பண்ணுகிறாரு அப்படின்னு. எது? இந்த தானம் பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது, பேசிக்கே அவுட்டு. அப்புறம் எங்கேருந்து நீங்கள் தானம் பண்ணி என்ன பிரயோஜனம் பண்ணுறது? எந்த தானம் பண்ணி எங்கே போய் நீங்கள் முட்டிக்கிறது? ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பேசிக்கே சரியாக இருக்கணும். நீங்கள் செய்கிறத கொடையாளியாக இருக்கணுன்னாக்கா முதல்ல உதவியை செய்ய கற்றுக்குங்க. உதவிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வரணும். உங்களை தேடி வராங்களா, ஒரு 10 ரூபாய் கேட்குறாங்களா, உங்களுக்கு வச்சுக்கிட்டு கொடுங்க. உங்கள் கையில் ஒரு 50 ரூபா இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவை தான். அவங்க 10 ரூபா தான் கேட்குறாங்க, அந்த 10 ரூபா கூட கொடுக்க தேவையில்ல, 5 ரூபா கொடுங்க. இல்லைங்க ஐயா, என்கிட்ட இப்போ தான் இவ்வளோ தான் இருக்குது, வச்சுக்கிங்க, இருந்தாக்கா நான் கொடுக்குறேன், மறுபடியும் வந்தால் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டிங்கனாக்கா அப்போ தான் உங்கள் குலதெய்வம் முழிச்சு பார்க்கும். சரி அப்படின்ட்டு அப்போ தான் குலதெய்வம் என்ன பண்ணும், தர்மம்ங்கிற வாசலை ஓப்பன் பண்ணும். சரி போ அப்படின்ட்டு, என்னை தாண்டி நீ போ அப்படின்னு குலதெய்வம் வழி அனுப்பும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், தானத்தில் நிறையா தானம் இருக்குது. அதாவது கண் தானம் இருக்குது, ரத்த தானம் இருக்குது, அடுத்தது சொத்து தானம் இருக்குது, உடல் உறுப்புகள்லாம் தானம் இருக்குது, அன்னதானம் இருக்குது, கோதானம் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொன்றா நிறையா இருக்குது, படிப்படியாக பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ணுறோம் ஒரு தானம் அப்படின்னாக்கா, அன்னதானம் பண்ணுறோம் வச்சுங்களேன். நம்ம எடுத்தோன்னே கண்ணெல்லாம் கொடுக்க முடியாது, உறுப்புகள்லாம் தூக்கி கொடுத்துட முடியாது, வேணால் எழுதி வச்சுக்கலாம். அதாவது இறந்த பிறகு என்னுடைய கண்ணெல்லாம் தானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கன்னாக்கா அந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு வெளியில் போயிட்டு ஒரு பேனர் அடிப்போம். எப்படி? இந்த ஊரில் இந்த ஊர்க்காரங்க அன்னதானம் செய்கிறாங்க அப்படின்ட்டு. பரவாயில்ல, அடிச்சிக்கங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த அன்னதானம் செய்யும்போது அன்னபூர்ணியானவள், அம்பாலானவள், அவ வாழ்த்தி வழி அனுப்புவா, எங்கே என்னை தாண்டி போ அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்சதுங்களா? அடுத்தது நம்மளுடைய உறுப்புகள்லாம் தானம் பண்ணும்போது எப்போ நம்ம எழுதி வைக்கிறோமோ, கண் தானம்லாம் எழுதி வைக்கிறோமோ, பஞ்சபூதங்கள் நம்மளை முழிச்சு பார்க்கும். சரி, எப்படின்னா பஞ்சபூதன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம்.
அடுத்தது கோதானம். இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்மள்ட்ட பெரிய பணம் இருக்குது, ஏதாவது ஒரு தானம் பண்ணணும்னா கோதானம் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அவங்க அதை வச்சு பொழைச்சிக்குவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களை மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, குபேரன் 3 பேரும் உங்களை உத்து கவனிப்பாங்க. உங்கள் பணத்துக்கு என்றைக்கும் பஞ்சமே வராது. அந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா அது ஒன்று நடக்கும். எங்கள் அன்னபூர்ணிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டீங்க. அதாவது முதல்லேருந்து குலதெய்வத்திட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கி அடுத்த ஸ்டெப் ஆகிய அன்னபூரணிகிட்ட போயிட்டீங்க. அம்பாள்களாகிய எல்லார்ட்டையும் போயிட்டீங்க. அம்பாள் வழி விட்டு அடுத்த ஸ்டெப்பு பஞ்சபூதத்திட்ட போயிட்டீங்க. பஞ்சபூதத்தை வழி நடத்தி அதுக்கு அடுத்தது மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, குபேர பெருமான் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்க. அடுத்தது சொத்து. நம்ம சொத்தை வந்து தானம் பண்ணுறோம். அதாவது இந்த கோவிலுக்கு நான் என்னுடைய சொத்தை நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கன்னாக்கா பிரம்மன் அவர் முழிச்சு பார்ப்பார். சரி, நம்ம படைச்சது வீணாவலை, அவனை படைச்சதுக்கு சரியாக ஒரு வேலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்தை நம்ம எப்போ ஒரு கோவிலுக்கோ எழுதி வைக்கிறோமோ அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு நல்ல பேரை வாங்கிட்டோம். சரி, அவரும் வாழ்த்திட்டார். அடுத்த ஸ்டெப்பு போகணும் இல்லையா? அடுத்த ஸ்டெப்பு போகும்போது ஈசனை எப்போ டச் பண்ணுறது? உதவிகளை டச் பண்ண முடியாது, தானத்தில் டச் பண்ண முடியாது, தர்மத்தில் தான் டச் பண்ண முடியும். யாரை? ஈசனை. தர்மம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உதவி செய்கிறீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு அது ஒரு பேர் வரும். அது ஒரு பேர் என்னாரு இல்லை, எங்கள் பெரியப்பா வீடு போனோம்பா, பெரியப்பா காசு கொடுத்தாரு அப்படின்ட்டு இப்படி ஒரு பேர் வருது இல்லையா? அந்த பேர் ஈசனுக்கு பிடிக்காது. காரணம் வச்சிங்களேன், அவர் எல்லா தன்மையும் விட்டுட்டு அவர் ஒரு ஜீரோவில் இருப்பார். எது மைனஸும் இல்லை ப்ளஸ்ஸும் இல்லாமல் ஜீரோவில் இருப்பார். அந்த சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு கொடுத்து உதவினார் அப்படின்னு சொல்லிட்டாலே புண்ணியம் இருக்குது, இல்லைலாம் இல்லை, அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு, அந்த புண்ணியம் உண்டு. அந்த இடத்துல நம்ம அந்த தெய்வங்களோடு தான் வசிப்போமே தவிர தெய்வத்தை தாண்ட மாட்டோம். அடுத்த ஸ்டெப்பு, இந்த சொந்தக்காரங்களை உதவிட்டு ஒரு சில நேரத்தில் நம்ம புலம்புவோம். என்ன புலம்பு தெரியுங்களா? இல்லாத போது என்கிட்ட வாங்கின காசை பாரு அப்படின்ட்டு எப்படி அப்பப்பையும் சொல்லி காட்டுவோம். டோட்டல் அவுட். எப்போ நீங்கள் செஞ்சதை மறந்துட்டீங்களோ சூப்பர், செஞ்சதை சொல்லி காட்டினீங்கனாக்கா அவுட். அந்த இடத்துல முடிஞ்சிடுச்சு. அடுத்தது தானத்துக்கு வரும். தானங்கிறது ஒரு விளம்பரம் மாதிரி பண்ணுவோம். இன்னார் வந்து விளம்பரம் பண்ணி ஒரு அன்னதானம் பண்ணுறார் அப்படின் போது தெய்வங்கள்லாம் வாழ்த்தும். எப்போ விளம்பரம் உனக்குன்னு ஒரு அடையாளப்படுத்தினியோ அந்த இடத்துல தானம் பண்ணியும் அதுக்கான புண்ணியம் உண்டு, தெய்வங்கள்லாம் வாழ்த்தும். ஏன்னா அந்த ஈசன்ட்ட போகணும் இல்லையா? அதனால் அவுட்டு அந்த இடத்துல. அடுத்தது சொத்து தானம். இந்த சொத்து தானம் பண்ணும்போது பெருமை, இவர் தான் வந்து பண்ணாருங்க, இந்த கோயிலுக்கெல்லாம் கடன் கொடுத்தாருங்க அப்படின்னும் போதும் என்னதான் கொடுத்துருப்போம், இருக்கிறதா நம்ம கொடுத்தோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அங்கே அவுட். மற்றபடி எல்லாமே இருக்கும். நமக்கு பெரிய சொத்து இருக்கும், வசதிகள் இருக்கும், வாய்ப்புகள் இருக்கும், எல்லாம் இருக்கும், நல்லபடியாகவே இருப்போம். அதை பற்றிலாம் எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த தர்மம் செய்யும்போது தான் ஈசனுடைய கடைக்கண் பார்வை கிடைக்கும். இந்த தர்மம் எப்படி செய்கிறது? இப்போ நீங்கள் யாருக்காவது ஏதாவது செய்யணும் அப்படின்னா ஒரு வழிப்போக்கன் போல் செய்யணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 10 பேர் சாப்பாடு போடணும்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த 10 பேருக்கு எப்படி சாப்பாடு போடணும்? எல்லாத்தையும் வச்சுக்கணும். கேட்பாங்க யாராவது, ஐயா நீங்கள் யாருங்க ஐயா சாப்பாடு போடுறீங்களே, நீங்களாம் யாருங்க ஐயா அப்படின்னு கேட்பாங்க. வழிப்போக்கங்க. எப்படி? வழிப்போக்க. இவ்வளோதான். உங்கள் பேர் நாங்கள் வழிப்போக்கன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் என்ன, என் பேர், என் ஊர், என் அட்ரஸ், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. எது ஜெயிச்சிடுவீங்க அந்த இடத்துல. அடுத்தது நீங்கள் ஏதாவது ஒரு புக்கை கொடுக்குறீங்க, ஏதோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு புக்கோ பென்சிலோ பேனாவோ ஒரு துணியோ அந்த இடத்துல நீங்கள் யாருக்காவது கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல பேரே சொல்லாமல் வந்துட்டீங்கன்னாக்கா ஜெயிச்சிடுவீங்க. பேரே தெரியக்கூடாது, ஊர் தெரியக்கூடாது. நம்ம செய்கிற தர்மம், ஊர், பேர், அடையாளமே தெரியக்கூடாது. தெரியாமல் இருந்தால் தான் தர்மம் வாசலில் போய் தர்மங்கிற வாசலை தாண்டுவோம்.
அப்போ தான் ஈசனுடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைக்கும். அந்த ஈசனுடைய கடைக்கண் பார்வை கிடைச்ச உடனே என்ன ஆகும்னாக்கா, எங்கே ஜெயிப்போம் தெரியுங்களா? நம்ம தெய்வத்தெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். எது உதவி செஞ்சு, தானம் செஞ்சு, தெய்வங்கள்லாம் ஜெயிச்சு வந்துட்டோம். எப்படி? ஈசனையும் ஜெயிச்சிடலாம் வச்சிங்களா நம்ம செய்யறல. ஆனால் ஈசனையும் ஜெயிச்சு மேலே போகணுன்னா யாரை ஜெயிக்கணும்? யமனை ஜெயிக்கணும். அந்த யமனை ஜெயிக்கும்போது தான், அந்த யமன் நோட் பண்ணும்போது தான் இவன் செஞ்ச அத்தனையுமே தர்மத்துக்கானது அப்படின் போது தான் யமன் நம்மளை வந்து தீண்ட மாட்டான். நம்ம போகும்போது உயிர் கூட படுக்கும்போது கிளம்பிடும். ஏன்னா அவங்க செயல்கள் அப்படி இருக்கும். ஜீவசமாதி ஆகலாம், நிறைய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் தர்மம் செய்யும்போது. இந்த தர்மம் எதில் மட்டும் அப்படின்னா வச்சுங்க, இருக்கிறவங்க பண வசதி உள்ளவங்க சாப்பாடு போடலாம், எதுவுமே யாரு பேரும் சொல்லாமல் இது சாப்பாடு பண்ணிட்டு வந்துடலாம், இந்த வச்சிங்க அப்படின்ட்டு. இல்லாதவங்க என்னன்னாக்கா, உட்காந்த இடத்துல யாராக வராங்க, உங்களை நாடி வராங்கன்னாக்கா நல்ல வார்த்தை சொல்ல கற்றுங்க. இவ்வளோ தான். அது காசெல்லாம் தேவையில்லை. நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. உதவி முதல் ஸ்டெப்பு, அடுத்தது தானம், அடுத்தது ஸ்டெப்பு தர்மம். இது அதே போல் தர்மம் செய்கிறதோ தானம் செய்கிறதோ இதில் இன்னொன்று பெரிய இதுன்னு வச்சிங்களேன், மற்றவங்களையும் தானம் செய்ய போகும்போது அலட்சியப்படுத்தக்கூடாது. இங்கே வா, இந்த வாங்கிட்டு போ சாப்பாடை சொல்லவே கூடாது. நீங்கள் போய் கொடுக்கணும். எப்படி? நீங்கள் பைக்கில் போனாலும் சரி, நீங்கள் காரில் போனாலும் சரி, எதில் போனாலும் சரி, இறங்கி நின்று சாப்பாடை எடுத்து உங்கள் கையால் இப்படி கொடுக்கணும். ஐயா சாப்பிடுங்க ஐயா, அப்படி மரியாதையாக பண்ணி. அவங்க ரொம்ப எவ்வளோ கீழ்த்தரமாக இருந்தாலும், பிச்சைக்காரங்களாக இருந்தால் கூட மரியாதை கொடுத்து சாப்பிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லும்போது தான் நீங்கள் பண்ணுற தானமும் சிறந்ததாகும். இங்கேவா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வச்சிங்களேன், அங்கேயும் அவுட்டு. அந்த மாதிரி அலட்சியப்படுத்தி கொடுக்கக்கூடாது. எல்லோரும் மரியாதையாக கொடுத்து, ஏன் சொல்லுங்களேன், உங்களுடைய கர்மாவை வாங்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் அந்த கர்மா, உங்கள் கர்மாவை அவங்க கையில் கொடுத்து உங்கள் கர்மாவை கழிக்கும்போது அவங்கள்ட்ட மரியாதையாக கூப்பிட்டு கொடுக்கணும். இதனால் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு அவங்க கர்மா நமக்கு ஒட்டிக்குமே நினைக்காதீங்க. அவங்க செஞ்ச கர்மா உங்களை வந்து சாராது, யாரும் சாப்பிட்றவங்களை வந்து சாராது. அது எங்கே போய் சாரும் அப்படின்னாக்கா, நீங்கள் சாப்பிடும்போது, அந்த அன்னம் வாங்கிய சாப்பிடும்போது உள்ளார அக்னி குண்டம் எரிஞ்சிட்ருக்கும், அதில் நீங்கள் போடுவீங்க. அதில் போடும்போது அக்னிக்கு இரையாகும். அக்னிக்கு இரையாகும்போது கர்மா அவங்கள ஒட்டாது. அவங்க கர்மாவும் கழியும், உங்களையும் கர்மா ஒட்டாது. சேம் இது தான். கோவிலில் யாகம் பண்ணுறாங்க இல்லையா, நெருப்பு வச்சு அந்த யாகத்தில் நவதானியத்தையும் போட்டு பண்ணுறாங்க இல்லையா, அதே சேம் தான். இவங்கெல்லாம் நவதானியத்தை போட்டு பட்டு வேஷ்டியை, பட்டு சேலை எல்லாத்தையும் போட்டு அதில் அக்னி குண்டத்தில் இறக்குவாங்க. இவங்க சாப்பாடை கொடுத்து உங்களுக்கு அன்னதானம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதனால் வாங்கி சாப்பிட்றவங்களும் கர்மா ஒட்டிக்குமா அப்படின்னா கிடையாது. கர்மா அவங்களுடைய கர்மா கழியும், உங்களுக்கு ஒட்டாது. வெறும் நெருப்பு எல்லாத்தையும் விளக்கிடும். 4 வார்த்தை சொல்கிறேன், அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். அலைந்தீர் திரிந்தீர், அடைந்தேன் என்றீர், அமைதியை கண்டேன் அலட்டிக் கொண்டீர், அமைதியை கண்டும் புலம்பீரே, அமைதியை கண்டீரா, மையை கண்டீரா, மதியை கண்டீரா. இது 4 வார்த்தை தான். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுலையும் இருக்காது. இறைவன் எனக்கு கொடுத்தது அப்படியே உங்கள்கிட்ட ஒப்பிச்சிருக்கிறேன். திருச்சிற்றம்பலம். சிவடாட்சியம் பரிபூரணம்.